ரமலான் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் ரமலானுடைய யதார்த்தம் அல்லாஹ்வினுடைய அன்பு. அல்லாஹ்வினுடைய அன்பின் அடிப்படையில் செய்கிற வணக்கம். தக்வா என்றால் இறை உணர்வு. அந்த இறை உணர்வு அல்லாஹ் அன்பாளன். அந்த அன்பை நாம் உள்ளத்திலே எடுத்து அந்த அன்பாளன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணை தந்த ரப்புக்கு நான் கண்ணால் மாற்றம் செய்வதா, கல்வை தந்த ரப்புக்கு கல்வால் மாற்றம் செய்வதா? இல்லை என்ற அந்த அன்போடு சேர்ந்து வருகிற அந்த குற்ற உணர்வு பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டும். நன்மையின் பால் எங்களை உந்தி தள்ள வேண்டும். அதுதான் தக்வாவை தவிர அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு அவன் கொடுங்கோலனா? நாங்கள் கடிதம் எழுதி போட்டோமா, யா அல்லாஹ் இஸ்லாத்திலே என்னை பிறக்கவை, யா அல்லாஹ் இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறக்கவை என்று கடிதம் எழுதி போட்டோமா? வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பினோமா? கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. என்னுடைய மகனே 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 என்று தலையை தடாவி வளர்த்த அபூ தாலிபுக்கு கிடைக்கவில்லை லா இலாஹ இல்லல்லாஹ். லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நல்லோர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் திஹாரியில் பிறந்த அல்லது புத்தளத்தில் பிறந்த கொழும்பில் பிறந்த எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி நாங்கள் பயப்படுவது? அவனை நாங்கள் எப்படி அஞ்சுவது? அவனை எப்படி கொடுங்கோலனாக பார்ப்பது? என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட இரக்கமுடையவன், அன்பாளன் அல்லாஹ். அன்பால் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், அன்பால் உபரியான வணக்கங்கள் செய்ய வேண்டும், அன்பால் அவனை நெருங்க வேண்டும், அன்பால் அவன் மீது ஆசை கொள்ள வேண்டும், அன்பால் அவனது வழிபாடுகளிலே இன்பம் கொள்ள வேண்டும்.